போறப்பு தான் நல்லா ருசிச்சு சாப்பிட கிடைச்சது. அஸ்லாம் வலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு எல்லாருக்கும் பிடிச்ச பாஸ்மதி ரைஸில் சிக்கன் பிரியாணி தான் செய்ய போகிறோம். எப்படி செய்கிறது பார்க்கலாமா? நான் 1 kg சிக்கன் எடுத்து வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். அதில் 1 டீஸ்பூன் சால்ட்டு, அரை டீஸ்பூன் மஞ்சள்தூள், 1 டீஸ்பூன் மிளகாத்தூள், 1 டீஸ்பூன் மிளகு சீரகத்தூள், 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கொஞ்சோண்டு தயிர் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். பிரியாணிக்கு 65 சூப்பராக இருக்கும். அதனால் நான் ஒரு 1/4 கிலோ போன்லெஸ் சிக்கனாக எடுத்து அதுவும் 65 மசாலா போட்டு வச்சுக்கிறேன். அரை டீஸ்பூன் சால்ட்டு, 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் மிளகாத்தூள், அரை டீஸ்பூன் சீரக மிளகுத்தூள், அப்புறம் கார்ன்ஃப்ளவர் மாவு 2 ஸ்பூன், அப்புறம் சிக்கன் 65 வைக்கணும் கடையில், அது ஒரு 4 டீஸ்பூன் சேர்த்து கொஞ்சமாக தயிர், லெமனு, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். நான் 1 kg பிரியாணிக்கு 1/2 kg ஆனியன் இந்த மாதிரி நீளமாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். அப்புறம் பிரியாணி செய்ய ஒரு பெரிய சட்டியில் நான் 100 ml எண்ணெய் எடுத்திருக்கேன். அதோட ஒரு 2 டீஸ்பூன் நெய்யும் சேர்த்துக்கலாம். 2 பட்டை, 3 கிராம்பு, 3 ஏலக்காய், 2 பிரிஞ்சி இலை சேர்த்துக்கலாம். அப்புறம் கட் பண்ண ஆனியனை ஆட் பண்ணிவிட்டு ஒரு 4-5 மிளகாவை சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். நான் பிரியாணிக்கு ஒரு மசாலா ஆட் பண்ணுவேன். அதை நான் வீட்டிலே ரெடி பண்ணி தான் ஆட் பண்ணுவேன். அது எப்படி செய்கிறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாமா? அதுக்கு ஒரு பேனில் 2 டீஸ்பூன் தனியா, 1 டீஸ்பூன் சீரகம், 1 டீஸ்பூன் சோம்பு, 1 டீஸ்பூன் ஏலக்காய், 1 டீஸ்பூன் மிளகு, 10 முந்திரி, 3 பிரியாணி இலை, 2 பட்டை, 1 டீஸ்பூன் லவங்கம், 2 ஸ்டார் பூ, 1 டீஸ்பூன் ஜாதி பத்திரி. சும்மா லைட்டாக ஃப்ரை பண்ணிவிட்டு ஆற விட்டு மிக்சியில் பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம். இன்றைக்கி நான் இந்தியா கேட் பாஸ்மதி ரைஸ் தான் எடுத்திருக்கேன். அது ஒரு 1/2 மணி நேரம் ஊற வச்சுக்கலாம். அப்புறம் வெங்காயம் வதக்கி நல்லா இந்த ஸ்டேஜ் வரும்போது ஒரு 4 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஆட் பண்ணி நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு வாசனை போனதும் நான் ஒரு 4 தக்காளி மீடியம் சைஸில் இருக்கிறது கட் பண்ணி வச்சுருக்கேன். அதுவும் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கொத்தமல்லி புதினாவோ ஒரு கைப்பிடி அளவு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம மசாலாலாம் போட்டு மேரினேட் பண்ணி வச்சுருக்க சிக்கனும் ஆட் பண்ணி இதுக்கு தேவையான மசாலா ஆட் பண்ணிக்கலாம். தேவையான உப்பு ஆட் பண்ணிவிட்டு 1/4 டீஸ்பூன் மஞ்சள்தூள், 1/2 டீஸ்பூன் மிளகாத்தூள், அப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருந்தோம்ல பிரியாணி மசாலா அதுவும் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் தயிரோ 1/2 லெமனோ ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி போட்டு ஒரு 10 மினிட்ஸ் விட்டுக்கலாம். நம்ம அரிசி ஒரு 70% வேக விட்டு தான் எடுத்துக்க போகிறோம். இந்த மாதிரி கொதி வரும்போது பட்டை, கிராம்பு, ஏலக்காய், கொஞ்சோண்டு கேசரி பவுடர் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இதில் அரிசி ஆட் பண்ணதே நான் வீடியோ ஆன் பண்ணாமல் எடுத்திருக்கேன். ஸோ இந்த டைமில் இந்த மாதிரி கொதி வரும்போது அரிசி ஆட் பண்ணி எடுத்துக்கோங்க. அந்த தண்ணி கொதிக்கும் போதே நான் இந்த மாதிரி ஸ்பூனில் 2 ஸ்பூன் கல்லுப்பு ஆட் பண்ணிக்கிட்டேன். இந்த மாதிரி 70% வெந்தவுடனே நம்ம தண்ணி வடித்து தனியாக எடுத்து வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் இந்த மாதிரி நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரும். அந்த டைமில் நம்ம உப்புலாம் கரெக்டாக இருக்கான்னு டேஸ்ட் பண்ணிக்கலாம். உப்பு கம்மியாக இருந்தாலும் அந்த டைம் ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் நம்ம வடித்து எடுத்த பாஸ்மதி ரைஸோ அதில் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இந்த மாதிரி நல்லா ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு 2 டீஸ்பூன் நெய் போட்டு மேலே மூடி போட்டு தமக்கு ஒரு 15 மினிட்ஸ் விட்டுடலாம். 15 மினிட்ஸ்க்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா சூப்பரான உதிரியான பாஸ்மதி சிக்கன் பிரியாணி ரெடி. வாங்க சாப்பிடலாம். சூப்பராக பிரியாணியும் ரெடி ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் நம்ம சிக்கன் 65 தான் ஃப்ரை பண்ணி எடுத்துக்க போகிறோம். அதுக்கு ஒரு பேனில் எண்ணெய் ஊற்றிட்டு இந்த மாதிரி ஒன்றா சிக்கன் நல்லா எண்ணெய் சூடாகிட்டப்போ இந்த மாதிரி ஒன்றா சிக்கன் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். பிரியாணி கூட ரைத்தாவும் வேக வச்ச முட்டையும் சிக்கன் 65 வச்சு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.